தலைவா, இந்த படத்தை ஒரு 35 வருஷம் கழிச்சு 2 பேர் மறுபடியும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அந்த ஒன்று சேர்ந்ததுனால நாங்கள் வந்திருக்கிறது அந்த எதிர்பார்ப்பு. ஏன்னா நாயகன் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சீன் பாபா மருகையா, அந்த சீன்லாம் நம்மள அப்படியே எதிர்பார்ப்பு தூண்டும். அதுபோல் இந்த படத்தில் நாங்கள் இருக்கோம் தான் எதிர்பார்த்தோம். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா ஏஆர் ரகுமான் மியூசிக் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு அவர் இதில் போடலை. பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் போட்டு நிற்கிறாரு. த்ரிஷா மேடம் எதுக்கு இந்த படத்தில் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, உன் நண்பர்கள் உன் கூட்டாளிங்க யாரையுமே ஒன்று சேர்ந்து பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். ஏன்னா அவன் முதல குத்துறது அவனாக தான் இருக்கிறான். அதை தான் இந்த படத்தில் அவங்க சொல்ல வராங்க. அதனால் நண்பர்களை நம்பாதீங்க யாருமே. உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் நண்பர்களை யாருமே நம்பாதீங்க. உங்கள் முதல குத்துறது அவனாக தான் இருப்பான். அதே போல் கமல் சாரை 4-5 இடத்துல சுடுறாங்க. 2 வாட்டி 3 வாட்டி செய்கிறார். அவர் அண்டர்டேக்கர் போல் உயிர் எழுந்து வந்துடுறாரு. ஆனால் நம்ம சிம்பு சார் ஒரே வாட்டி தான் சுட்டாங்க. பாவம் மனுஷன் பட்டுன்னு போயிட்டா போல். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது மேடம். அதுதான் மேடம் எதுக்கு த்ரிஷா மேடம் போட்டாங்க படத்துலன்னே தெரியல. அதே போல தான் அஜித் படத்தில் போட்டாங்க விடாமுயற்சியில். எதுக்கு போட்டாங்க? ஓட விட்டுனே இருக்காங்க. அவங்கள போர்ஷனை மட்டும் கட் பண்ணுங்க. தேவையில்லாமல் வந்து நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் வந்து நிறைய ஃபேஸ் ஆஃப் பார்த்துருப்போம். இதில் சிம்புதும் கமலோட ஃபேஸ் ஆஃப் எப்படி இருந்துச்சு? தெரியல. அது அவங்களோட நடிப்பு. அவங்களாம் அசுரர்கள் தெளிவா. அவங்களாம் அசுரர்கள். அவங்கள பற்றி நம்ம குறைய சொல்ல தேவையில்ல. கதையை வந்து அவங்க சரியான இடத்துக்கு நகர்த்தி நீ போல. அதுதான் இந்த படத்தோட இதுவே. அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா எனக்கு என்னன்னா 230 ரூபா நம்ம கொடுத்து பார்க்குறோம். சில தேட்டரில் 400 ரூபா கூட விற்கிறாங்க. அந்த ஒர்த்துக்கேற்ற காசு நம்மளாம் அங்கே ஒரு என்ன சொல்லனே தெரியல. அந்த காசுக்கேற்ற ஒரு படம் இருக்கணும் தலைவா. ஏன்னா பார்த்துட்டு சந்தோஷமாக போகணும். இது போல் வருத்தப்பட்டு போகக்கூடாது. அதனால வர சங்கதிங்க நீங்கள் எல்லா டேரக்டரும் நல்ல கதையை கொடுங்க. உங்களுக்கு கேட்டுக்கிறேன் நான் தயவு செஞ்சு. இல்லைன்னா டிக்கெட்டை கம்மி பண்ணுங்க. 230 ரூபா கொடுத்து நாங்கள் பார்க்குறோம். பார்க்கிங்க 30 ரூபா. எங்கேருந்து போகிறது? யார் தாக்க அரைக்கிறது? 30 ரூபா பார்க்கிங். அது எங்கே வாரமாக நிற்கிற பைக்குக்கு 30 ரூபா பார்க்கிங். நன்றி, வணக்கம். படத்தோட ஒன்லைன் என்ன சொல்லுவீங்க? அதுதான் தெளிவா. உன் நண்பர்கள் கூட்ட நீ எந்த ஒரு பிஸ்னஸ் எந்த ஒரு தொழில் எதா இருந்தாலுமே நீ ஒரு ரவுடிசமாக இருந்தால் கூட தனியாக பாரு. சிங்கம் போல சிங்கிளாக பாரு. கூட யாரும் கூட்டாளியாக வச்சு சேர்க்க. ஏன்னா ஒருத்தர் வந்து நான் தான் தலைவன் தலையை தூக்கி காட்டினான். அதனால தான் இந்த படத்தில் சொல்கிறாங்க. எதிராளிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த படத்தில் சொல்கிறாங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.